நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஆல்ரெடி கொடைக்கானல், ஊட்டி இந்த 2 இடத்துலையுமே ரெசார்ட் புக் பண்ணாமல் அந்த இடத்துக்கு போனவங்களோட நிலைமை என்ன, ஏலகிரி ரைட், 3 இடத்துலையுமே ரெசார்ட் வந்து புக் பண்ணாமல் அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அங்கே அவங்க ஃபேஸ் பண்ண அமானுஷ்யத்தை பற்றி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், போய் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள். ப்ரீ பிளான்டாக இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டு போன ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புன ஒரு பேர் குமாருங்க. அவங்களோட ஒய்ஃப் பேர் அனு. இந்த 2 தம்பதியினரும் திருவண்ணாமலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா பசங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலிடேஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் குமார், அனு இவங்க 2 பேருக்குமே கல்யாண நாள் வருதாங்க. ஸோ இது 2யுமே சேர்த்து வச்ச மாதிரி நம்ம கொடைக்கானல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குமார் அவரோட ஃப்ரெண்டு சரவணன்கிறவர் ஆல்ரெடி ரெசார்ட் ஒன்று வச்சிருக்கிறாராங்க கொடைக்கானலில். ஸோ இப்போ அவர்கிட்ட தான் கேட்குறாரு, இந்த மாதிரி ஹாலிடேஸ் வருது மச்சான், ரெசார்ட் வந்து தேவைப்படுது, அதனால முன்னாடியே கேட்குறேன்டான்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டுறாரு. அவருமே ஓகே சொல்லி அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறாருங்க. ஸோ 1 மாதம் முடியுது, எக்ஸாம் லீவும் வருது. கொடைக்கானலில் இவங்க தங்க போகிற ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹில் டாப்னே சொல்லலாமா. கொடைக்கானல்லேருந்து அந்த லேக்கு இருக்கிற இடம் தான் கொடைக்கானல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட 20-22 கிலோமீட்டருக்கு மேலே போகணுமாங்க. ஹில் டாப் மாதிரி இருக்குமா. அங்கே தனித்தனியாக வில்லா, மொத்தமே 3 வில்லா தான் இருக்குமாங்க. அந்த 3 வில்லாவில் சென்ட்ரு வில்லாவில் தான் இவங்க தங்க போகிறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியாக இவங்க அங்கே போனதுக்கப்புறமா இந்த குழந்தைங்க 2 பேருக்கும் ஒரு பயம் வருதுங்க. என்ன அப்படின்னா அந்த 2 குழந்தைங்களுமே இந்த ஹாரர் மூவிஸ் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்களாம். இப்போ ஒரு படத்துக்கு கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, இப்போ பெரியவங்களுமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு படத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னா அந்த படத்தில் என்ன நடந்துச்சோ அது ஒருவேளை நம்மக்கிட்ட வந்துருமோ, ஒருவேளை அது இங்கே இருக்குமோ, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அந்த அவங்க குழந்தைங்க 2 பேருமே. ஸோ ஃபைனலி குமார், அனு அவங்க ஃபேமிலி அவங்க பிளான் பண்ண மாதிரியே கொடைக்கானலுக்கு கிளம்பிடுறாங்கங்க. இவங்க பிளான் பண்ணது மத்தியானம் ஒரு 2 to 3 மணிக்குள்ளே நம்ம மேலே ஏறிடலாம், கண்ணு வெளிச்சத்திலே போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. குமாரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் தான் டிரைவராக கூட்டு போயிருக்கிறாருங்க. அதாவது அவர் வந்து டாக்ஸி மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறாராம். அவரோட காரை தான் ஸ்விஃப்ட், மாருதி ஸ்விஃப்ட்டில் வந்து ஒரு பேஸ் மாடல். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேங்கிறது உங்களுக்கு உள்ளே போக தெரியும். அந்த வண்டியில் தான் இவங்க 5 பேருமே கிளம்பி போயிருக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ண நேரத்துக்கு இவங்களால போக முடியலையாங்க. தடங்களா நடுவுலே என்ன இருக்குன்னா, மேலே ஏறிட்டு இருக்கும் போதே மலைச்சரிவு வந்திருக்குது. நிறைய ஆல்ரெடி டிராஃபிக்கில் நிற்கிறாங்களாங்க. முன்னாடி ஃபுல்லாக லாரி, பஸ் எல்லாமே டிராஃபிக்கில் நின்றுருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அந்த டிராஃபிக்கில் நின்றுருக்குறாங்க. மலையில் ஏறும்போதே பாதி வழியில். பின்னாடியே அவங்களால இறங்க முடியாது, பின்னாடியே ஃபுல்லாகிடுச்சு வண்டி. ஏன்னா இவங்க ஹாலிடேஸில் போகிறனால ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருந்திருக்கு. இப்போ ஒரு வழியாக அந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் கலைஞ்ச உடனே இவங்க கிளம்பி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறதுக்கே, அந்த இடத்துக்கு கூட போகலை, அந்த கொடைக்கானலில் அந்த லேக் பகுதிக்கு போகிறதுக்கே நைட்டு 7:45 மணி ஆயிருக்குதுங்க. 7:45 PM கொடைக்கானல் லேக்கு கிட்ட போய் சேர்ந்துருக்குறாங்க. இப்போது அங்கேருந்து மேலே ஹில் டாப்புக்கு போகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகுமா. ஸோ இவங்க எல்லாருமே அங்கேயே இறங்கி அந்த கொடைக்கானல் லேக் கிட்டையே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 8:45 கிளம்பி போயிருக்கிறாங்க. ஒரு வழியாக ஹில் டாப்புக்கும் வந்துடுறாங்க. இவங்க வளைய வேண்டிய இடம் வந்து எதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல வளைஞ்சு நிற்கிறாங்க. இப்போ குமாரோட ஃப்ரெண்டு அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு, இந்த ரைட்டு தான் எடுக்கணுமா மச்சான், கரெக்டாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ரைட்டுன்னு தான் நினைக்கிறேன்டா, இது ஏதோ இந்த போர்டு தான் சொன்னான், இந்த கிலோமீட்டர்ஸ் போர்டு இருக்குல்ல, இதை சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லைடா, உள்ள லைட் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி கும்முருட்டாக இருந்திருக்குதுங்க. அந்த ஏரியா வெளியேருந்து பார்க்கும்போதே தெரியுது, ரோடுமே ஆஃப் ரோடாக இருக்குது, குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம பேச்சுலர்ஸாக வந்திருந்தோன்னா பரவாயில்ல மச்சான், என்ன மாதிரி ஏரியானே தெரில, ஒருவேளை நம்ம ராங் ரூட்டில் போயிட்டோன்னா தப்பாயிரும்டா, பைசன்ஸ்லாம் இருக்கும், எதனா அசம்பாவிதம் ஆகிடக்கூடாது, நீ எதுக்கும் ஒரு தடவை சரவணன் ஃபோன் போட்டு கேளு அப்படின்னு சொல்லும்போது, சரவணன் ஃபோன் போடுறதுக்காண்டி குமார் ஃபோன் எடுத்தால் டவர் இல்லை, சுத்தமாக டவர் கிடையாது. சரி அவன் டவர் எடுக்கலடா, வா நம்ம உள்ளே போயிடலாம், நம்ம உள்ளே போயிட்டு கூட அங்கே லேண்ட்லைன்லாம் இருக்கும்ல, மேபி அங்கே டவர் எடுத்துச்சுன்னா அங்கே போய் கூட ஃபோன் போட்டுக்கலான்னு சொல்லும்போது, இல்லைடா
இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, தெரியாத இடத்துல அதுவும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போக வேணாம், நீ ஃபோன் போடு, நம்ம என்ன பண்ணலாம் யூட்டன் போட்டு மறுபடியும் கீழே இறங்குறேன், கொஞ்சம் தூரம் கீழே இறங்குறேன், டவர் கிடைக்கும், நீ அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு மேலேருந்து யூட்டன் போட்டு மறுபடியும் ஒரு 15-16 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. ஹில் டாப்லேருந்து மறுபடியும் கீழே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் கிட்டேயே வந்துடுறாங்க. அதாவது அந்த லேக் பகுதிக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடுறாங்களாம். அங்கே தான் அவங்களுக்கு டவர் கிடச்சிருக்குதுங்க. ஸோ இப்போ அங்கேருந்து ஃபோன் போடும்போது சரவணன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னடா அது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், மணி வேறு ஆகிட்டே போகுது, அன்டைமில் நம்ம போனோம்னா நல்லா இருக்காதா, இருட்டாக வேறு இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, பேசாமல் இங்கேயே லாட்ஜ் எடுத்து தங்கிடலாமா, இன்றைக்கி நைட்டு வேணால் இங்கே தங்கிடலாம், சிட்டிக்குள்ளேயே தங்கிடலாம், நாளைக்கு காலையில் கூட நம்ம கண்ணு வெளிச்சத்தில் அங்கே போய்க்கலாம்டா, அந்த ஏரியாவே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு. குமாருக்குமே ஒரு மாதிரி தட்டி இருக்குதுங்க. ஓகே, அன்டைமில் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு எதுக்கு போய்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த லேக் பகுதியை சுற்றி இருக்கிற இடத்துல நிறைய பேர்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. காலையில் நாங்கள் வெக்கேட் பண்ணி போவோம் சார், நைட்டு மட்டும் எங்களுக்கு ரூம் வேணும்னு சொல்லி கேட்டால் எந்த ரூமுமே அவைலபிளாக இல்லைங்க. அவைலபிளாக இருக்கிற ரூம்ஸும் சுத்தமாக இல்லை. அப்புறம் நிறையா ஒரு மாதிரி பேச்சுலர்ஸாக இருக்கிறனால குடும்பமாக போனதுனால இவருக்கு ஏதோ தட்டியிருக்கு, உங்களுக்கு வேணாம், ஒரு மாதிரி இருக்கிறானுங்க, வேணாம், நம்ம அங்கேயே போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ குமார், அனு அவங்க ஃபேமிலிக்கு வேற வழியே கிடையாது, அந்த ரெசார்ட்டுக்கு போய் தான் ஆகணும். டேய் வரதை பார்த்துக்கலாம்டா, வாடா போகலாம்டா, மேலே போகலாம்டா, அதுக்குன்னு பனியில் வந்துட்டு எவ்வளோ நேரம்டா கீழே நிற்கிறது, வாடா போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போகும்போது கரெக்டாக ஒரு கால் வந்திருக்கு. சரவணன், என்ன மச்சான் சொல்கிறா, நான் வெளியே இருந்தேன், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், வேலை முடிச்சுட்டு இப்போ தான்டா வீட்டுக்கு வந்தேன் சொல்கிறா. அப்படிங்கும்போது அட்ரஸ் வந்து லொக்கேஷன் அனுப்பி விட வேண்டியதுனடா, நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, அங்கே போனதுக்கப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லிட்டேன், நானும் அங்கே டவர் இருக்குமா இல்லையான்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் கிளம்பி, அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறோம், ரைட் சைடில் இருட்டாக இருக்குதுடா, நீ சொன்ன அந்த நேம் போர்டு அந்த கிலோமீட்டர் போர்டுலாம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரைட்டு போச்சு, தேயிலை தோட்டம் மாதிரி இருந்துச்சு, ஆரம்பத்தில் ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு மச்சான். அப்படிங்கும்போது ஆமாண்டா அந்த ரைட்டு தான், என்னடா நீ முன்னாடியே லொக்கேஷன் அனுப்பிவிட்டு இருந்தா நாங்களே போயிருப்போம்ல, ரொம்ப ஒரு மாதிரி அங்கேருந்து எங்களுக்கு பதட்டமாயிடுச்சு, இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், கீழே வந்துட்டோம், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வேறு லாட்ஜே போடலான்ட்டு போனோம், எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அறிவு இருக்குதாடா உங்களுக்கு, நீங்கள் மேலேயே போங்க, அங்கே வந்துட்டு 2 மெயின்டெனன்ஸுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், வயசானவங்க, அவங்க உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நைட் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன், நீங்கள் யாரை கேட்டு கீழே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கலவரமே நடந்து ஒரு வழியாக ஓகே அந்த ரைட்டு தானே எடுக்கணும், நான் போகிறேன், மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூட்டனை போட்டு மேலே அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போது அந்த நேம் போர்டு கிட்ட வந்துடுறாங்க, அந்த கிலோமீட்டர் போர்டு கிட்ட ரைட் சைடில் தான் இவங்க போய் ஆகணும். ஆஃப் ரோட்டில் வண்டி இறங்கி போயிட்டு இருக்குதுங்க. இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்னா கும் இருட்டாக இருக்குதுங்க, மயான அமைதியாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கதே 3 வில்லா தான் மேலே உள்ளுக்குள்ளே போனால், அங்கே அதை சுற்றி தேயிலை தோட்டம் அப்புறம் நிறையா இடங்கள்லாம் இருக்குது சுற்றி. அந்த ஆஃப் ரோடில் இந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது சரியான பனியாங்க, ஃபுல்லாக ஒரு மாதிரி பனி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காரில் முன்னாடி ஃபாக் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆனவனையும் ஹீட்டர்லாம் போட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டாங்களாம் உள்ள. வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்குதுங்க நடு ரோட்டில், அந்த ஆஃப் ரோட்டில். இப்போ குமாருக்கு பயமாகுது, ஏன்னா சுற்றி இருட்டு, செம்ம இருட்டு. இப்போ அந்த முன்னாடி ஹெட்லைட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா இந்த வண்டி எங்கே இருக்குங்கிறதுக்கே ஒரு அடையாளமே தெரியாதான், அந்த வண்டி அங்கே நிற்குதுங்கிறதே தெரியாதான், அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே வண்டி பிரேக் டவுன் ஆனால் என்ன அவருக்கு எப்படி இருக்கும்? இப்போ அந்த கார் டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மச்சான் நம்ம இறங்கி தள்ளணும்டா, கொஞ்சம் தூரம் லைட்டாக புஷ் பண்ண அப்படின்னா நம்ம கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாரு. என்ன மச்சான் பேசுகிற, ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம், வெளியே இவ்வளோ இருட்டாக இருக்குது, பனியில் எப்படா இறங்கி தள்ளுறது, நீ நானும் தள்ளணும்னா யாரா வண்டி ஓட்டுறது, ஒய்ஃபு நானும் தள்ளவும் முடியாது, அவங்களுக்கு அவ்வளோ இதெல்லாம் இல்லை. அப்படிங்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தூரத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லைட் எரியுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 லைட் எரியுது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அங்கே ரெசார்ட் இருக்குது. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடலாம், இறங்கி நடந்து கூட்டு போயிட்டு ஒய்ஃபும் குழந்தைங்களையும் அங்கே விட்டுட்டு நீ நானும் வரலாம் மச்சான், வந்தோன்னு நீ பின்னாடி கொஞ்சம் தள்ளி விடு, ஏன்னா ஆட்களும் கம்மி, நம்ம லக்கேஜையும் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நீ தள்ளி விட்டோன்னா லைட்டாக அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆயிரும், இல்லை அந்த தாத்தா இருக்கிறாரில்ல அவரையும் கூட கூப்பிட்டு வரலாம் கூட அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஆஃப் ரோட்டில் இவங்க ஃபேமிலியோட அந்த டிரைவரோட குமார் நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. செம்ம இருட்டான், பனி, அதில் இவங்க லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பொண்ணை வந்து குமார் தூக்கிக்கிறாரு, பையனை வந்து அனு தூக்கிக்கிறாங்க. பின்னாடி லாஸ்ட்டில் வந்து ஒரு டிரைவர், அதான் குமாரோட ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட்டில் வந்து லைட் அடிச்சுக்கிட்டே வராருங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் என்னென்னமோ சத்தம் கேட்டிருக்குது. அந்த இலைக்குள்ளே எதனா ஓடுச்சுன்னா எப்படி இருக்கும், யாருன்னா பின்னாடியே ஓடி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டிருக்கு. இந்த பையன் வந்து பயந்துருக்கிறான் ஒரு மாதிரி, அவரோட பையன் குமாரோட பையன் வந்து ரொம்ப பயந்துருக்கிறான். அந்த பொண்ணுமே பயந்துக்கிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி பயத்தில் ஹக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு வராங்க. இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது,
இந்த இடத்துல வந்து சாமிங்க நடமாட்டம் இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே போக திடீர்னு குமார் அவரோட பையன், அப்பா அங்க யாரும் நிக்கிறாங்கப்பா, இதே வாவான்னு கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாங்க. இப்போ லாஸ்டா வர அந்த டிரைவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன்னா அவர் தான் கடைசியா வராரு. இந்த பையன் அவருக்கு பின்னாடி தான் யாரோ நிற்கிறாங்க, கையை காட்டுறாங்க, வாவான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்ல அவர் பயந்து போய் பின்னாடிலாம் லைட்டெல்லாம் அடித்து பார்த்துருக்கிறாரு. இவங்களும் லைட் அடித்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த பையன் இப்பயுமே, அப்பா அங்கே நிற்கிறாங்கப்பா, உங்கள் கண்ணு தெரிலையா, அங்கே பாருங்கள் கூப்பிட்றாங்க பாருங்கள், மச்சான் நீ பயப்படாத, அவனுக்கு வேறு வேலை இல்லை, எதனா படத்தை பார்த்துட்டு உளறிட்டு இருப்பான், நீ வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. ஆனாலுமே அந்த டிரைவர் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்குதுங்க. ஆமாம், யாருக்கு தான் இருக்காது. நீங்கள் யோசித்து பாருங்கள், செம பனி, நடுவில் வந்துட்டு நம்ம போனால் கூட பரவாயில்ல, லாஸ்ட்டில் வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போடு போயிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு போனாலுமே லாஸ்ட்டில் நம்மளை விட்டுட்டு பின்னாடி ஒருத்தர் நடந்து வரான்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அதே நிலைமையில தான் அவரும் போயிருக்கிறாருங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ரெசார்ட்டையும் நெருங்கிடுறாங்க. அங்கே 2 பேர் இருக்கிறாங்க வயசானவங்க, அவங்க தான் அந்த மெயின்டெனன்ஸாங்க. அந்த 3 வில்லாவுக்குமே அவங்க 2 பேர் தான் மெயின்டெனன்ஸாக. அவங்க இவங்களுக்காண்டி இந்த சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வாங்க சார், சரவணன் சார் சொன்னார், நீங்கள் என்ன நடந்து வரீங்க, கார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார் அங்கனக்குள்ளே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எந்த இடத்துல அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க இருக்கும், வரும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு. அந்த தாத்தாவோட மொழியே சரியில்லை. இப்போ டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, சரி அவங்களாம் உள்ளே போகட்டும், மச்சான் வாடா ஐயா நீங்களே எங்கள் கூட வாங்க, நம்ம போய் அந்த காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நம்ம காலையில் போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயா என்னங்கய்யா பேசுகிறீங்க, காரை தெரியாத இடத்துல நான் பாட்டுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட நிப்பாட்டிட்டு என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும், வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சரிங்கய்யா இந்த வரேங்கய்யா போகலாங்கய்யான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கிறாருங்க. இந்த டார்ச் லைட் ஒன்று பெருசாக வச்சுருந்தாராம், அதை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காரு. 3 பேரும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அங்கேருந்து பேசிக்கிட்டே வராங்கங்க. அப்போது இந்த டிரைவர் ஃப்ரெண்ட் வந்து அவங்க தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, என்னங்கய்யா இடமே இல்லையா அவங்க ஓனருக்கு, இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு ரெசார்ட்டை, எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா, அதுவும் வர வழியில் மெயின்டெனன்ஸே இல்லை, 3 வில்லா இருக்குதுல்ல, ஏன்னா லைட்டெலாம் போட்டு வைக்கலாம்ல வரிசையாக, ப்ரைவேட் தானே எதனா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை லைட்லாம் போட்டு வச்சோங்கய்யா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுங்கய்யா அப்படின்ட்டுருக்கிறாரு. எப்படிங்க டேமேஜ் ஆகும், நீங்கள் தான் இங்கே யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 3 வில்லாக்கு யாருன்னா ஆள் வந்தான்னா மட்டும்தானே உண்டு, மற்ற நேரம்லாம் யார் வந்து அதை உடைக்க போகிறா இல்லை கலட்ட போகிறா, என்னமோங்கய்யா ப்ரைவேட்காரங்களே இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் சரவணன் கிட்ட பேசுகிறேன் இதை பற்றின்னு சொல்லிட்டு, இப்படியே இவங்க 3 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நிப்பாட்டிட்டு வந்த அவங்களோட காரு கண்ணாடிலாம் உடைஞ்சு போய் ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க, யாரோ அதை போட்டு உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. இன்னமும் எதுன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் இருக்கார் இல்லையா குமார், அவரோட ஃப்ரெண்டு வந்து பதறி போயிட்டு ஓடுறாரு, ஏன்னா அவரோட காரு. போய் பார்த்தா ஒரு மாதிரி யாரோ உடைச்சு வச்சிருக்கிறாங்க காரை, யார் பண்ணிருப்பா இதை? இப்ப அந்த தாத்தா சொல்றாரு, ஐயா நீங்க இதுக்கு தான் நான் வண்டியை வந்து நிப்பாட்டினீங்கன்னு சொன்னமே யோசித்தேன், இங்கிட்டு பைசன் அதிகமா இருக்கு, பைசன்ஸ்லாம் நடமாடுற இடம் அதுங்க எதனா வண்டி கிண்டி நின்றுச்சுன்னா இப்படி தான் உடச்சி போட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பைசன் முட்டுனா, ஒரு மாடு வந்து முட்டுனா எப்படி இருக்கும், ஒரு காட்டு மாடு வந்து இப்போ நம்ம வண்டியில் முட்டுச்சுன்னா அதுக்கு அடையாளம் இருக்கும் இல்லையா, தடம் இருக்கும் இல்லையா, அதோட இடித்த மாதிரி, அதே மாதிரி தான் இருந்திருக்குதுங்க. வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்திருக்கு, ஆனால் கண்ணாடி இதெல்லாம் நொறுக்கி ஒரு மாதிரி முட்டி ஒரு மாதிரி வச்சிருக்குதுங்க. இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குற தாத்தா, ஐயா நீங்கள் வாங்க வண்டி இங்கே இருக்கட்டும் காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னங்கய்யா பேசுகிறீங்க, ஏன் வண்டிங்க இன்னும் டியூவே இன்னும் கட்டி முடிக்கல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி இதை நான் காலையில் எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் செட்டில் விட்டுறலாம், இப்போதைக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் இது சேஃப், எப்படிங்க நடு ரோட்டில் விட்டு போக முடியும்னு சொல்ல, இப்போ குமாருமே என்ன சொல்கிறாருன்னா, நீ உட்கார மச்சு நான் தள்ளுறேன், பேக் சைட்லேருந்து நான் தள்ளுறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாதான் பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீ ஸ்டேரிங்கை மட்டும் வளைச்சி ஓரமாக நிப்பாட்டிட்டு போ, காலையில் வந்து கூட நம்ம பார்த்துக்கலாங்கிறாரு. ஏண்டா பாட்டிட்டு போய் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகுது, இப்போயே இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்குதுங்க, நம்ம காலையில் வந்தால் வண்டி இருக்குமா இல்லையானே தெரியலையடா, எதனா பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம் மச்சான், அப்பெல்லாம் விட முடியாது, வா தள்ளுன்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வந்துருக்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே ஏறி உட்காந்துட்டு இவங்களோட ரெசார்ட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ இந்த உடஞ்ச காரை பார்த்த உடனேயும் குமார் அவங்களோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் பயந்துடுறாங்க. என்னாச்சு, நல்லதானே இருந்துச்சு காரு, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தாத்தாவும் சொல்லியிருக்கிறாரு, பைசன் இடிச்சிருச்சுமா, முட்டிடுச்சு போல், ஒரு மாதிரி வண்டியவே உடச்சி வச்சிருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த பாட்டியோட மொழியும் இப்போ சரியில்லையாங்க, ஒரு மாதிரி முழிச்சிருக்கிறாங்க. சரி நீங்கள் டைமுக்கு வந்து தூங்குங்க எல்லாரும், காலையில் எழுந்திரிச்சு வெளியே போகணும்ல. அந்த வில்லா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட, அதே மாதிரி மேலே ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூமோட, வெளியே பால்கனி இருக்குமா, வீட்டுக்குள்ளேயே டியூப்ளெக்ஸ் ஆங்க, அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குமா மேலே ஏறி போகிறதுக்கு. இதுதான் அந்த வில்லாவோட டைப்புங்க. இப்போது கீழே
அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, கீழே தங்கிக்கிறாரு. அனுவும் குமாரும் அவங்க குழந்தைங்களும் மேல எடுத்துக்கிறாங்க. அனு அவங்க 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு மேல ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. ஹால்ல வந்துட்டு குமாரும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் குழம்பிட்டு இருக்கிறாரு டிரைவர். விட்றா, காலையில பாத்துக்கலாம், இங்க பக்கத்துலயே மெக்கானிக் செட் இருக்குதான்னு கேட்போம், நம்ம என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம் மச்சி, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நான் இந்த செலவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மேலே போயிருக்கிறாரு. அங்கே போனால் அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோட இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன்ல, அங்கே யாரோ இருக்கிறாங்க, அங்கே நின்னாங்க, என்னை கூப்பிட்டாங்கம்மா, வான்னு கூப்பிட்டாங்க, சிரிச்சாங்க என்னை பார்த்து, ஒரு ஆண்டி நின்னாங்க, ஆனால் ஏன்னு தெரில அவங்களுக்கு ஒரு மாதிரி பனியில் வந்துட்டு முகமே வெளுத்து போச்சு, ஒரு மாதிரி வெள்ளத்தோளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டவுடனேயுமே குமாருக்கு ஒரு டவுட் வருது. என்னடா அது, பையனும் இந்த மாதிரி அங்கே ஏதோ பார்த்தேன்னு சொல்கிறான், அதே மாதிரியே நம்ம போகும்போது பைசனாக இருந்துச்சுன்னா அங்கனக்குள்ளே எதனா சத்தம் வந்திருக்கணும், நம்ம போகிறதுக்குள்ளே இடிச்சு போட்டு போயிருச்சா, அது என்ன கதை ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, சரி நம்ம இதுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதுக்குள்ளேயே இருப்பாங்க, நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு இவரும் நைட்டு படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் குமார் கீழே வந்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் இல்லைங்க. வெளியே வந்து பார்த்தா காரும் இல்லைங்க. அந்த மெயின்டெனன்ஸ் தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறேன், ஐயா என் ஃப்ரெண்டை காணும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க ஐயா, அவர் வெளியே போயிருக்கிறாரு, வண்டிக்கு வந்து வெளியேருந்து ஆளை வர வச்சாச்சு, நைட்டே வந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாப்புல, காலையில் வேலையாக அவரே போனார், நடந்தே போனாப்புல, அப்புறம் ஒருத்தர் கூட பைக்கில் வந்தார், அவங்க 2 பேரும் காரில் போயிட்டாங்க, இந்த அவர் வந்த பைக் வந்து இங்கே தான் நிற்கிது பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா சரி ஓகே, அப்போ இப்போ நான் வெளியே போகணுமே, எப்படி நம்ம போகிறது, ஏன்னா அடுத்த நாளே பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அந்த குணா கேவ் அந்த லைன் ஃபுல்லாக போகும் இல்லையா, அந்த பைன் ட்ரீ இந்த லைனில் நாள் பிளானே இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுங்கிறது தான். இப்போ எதில் போவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு, அதையுமே அவரே நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னார், காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வண்டி வந்துருமா, வந்துச்சுன்னா அவங்களே உங்களை சுற்றி காட்டிட்டு வந்து விட்டுருவாங்களாம், அது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானா, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ இவங்க எல்லாருமே குளிச்சு முழுகி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த புதுசாக வர அந்த டாக்ஸி டிரைவரும் வந்துடுறாரு. அந்த காரில் எல்லாருமே ஏறி டூரிஸ்ட் பிளேஸுக்கும் போயிடுறாங்கங்க. வரிசையாக பைன் ட்ரீ அந்த லைனில் இருக்கும் இல்லையா, பேரிஜம், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டே போகிற வழியில் ஃபைனலி அவங்க குணா கேவுக்கும் வந்துடுறாங்கங்க. குணா கேவில் இவங்க எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக இருந்திருக்குதுங்க. ஸோ வண்டி நிப்பாட்டுறதுக்கே இடம் இல்லை, ஒரு 2 சுற்றி கீழே போய் தான் அந்த காரை வந்து பார்க் பண்ணணுமா. ஸோ இவங்க எல்லாருமே அங்கேயே டிரைவர் இறக்கி விட்டுறாரு. கார் டிரைவர் வந்து கீழே போய் நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிடுறாருங்க. அவர் கீழே போயிடுறாருங்க. இப்போது குமார், அனு, அவங்களோட மூத்த பொண்ணு, அப்புறம் இளைய பையன், இவங்க எல்லாருமே குணா கேவுக்குள்ளே போகிறாங்கங்க. குணா கேவுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு மிஸ் ஆயிடுறாங்க. கூட்டத்தில் அவங்க கையை பிடிச்சி தான் கூட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து எப்படியோ மிஸ் ஆயிடுறாங்க. இவங்க கவனிச்சுட்டு எங்கடான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அனுவும் குமாரும் ரொம்ப பதட்டத்தோடு தேடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக தேடுறாங்க, அவங்க கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த பாதையிலே ரிட்டன் வரும்போது அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. ஒரு மரம் மாதிரி சாஞ்சி கிடக்குமா, நிறையா அங்கனக்குள்ளே கிடக்கும் இல்லையா, நானும் பார்த்துருக்கேன். அந்த மரத்து மேலே உட்காந்து இருந்துருக்குறாங்க அந்த குழந்தை. காவியா எங்கம்மா போன, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்ல, அதனால தான்ப்பா நான் இங்கே வந்து ஓரமாக உட்காந்துட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டத்தோடையே கண்ணில் ஒரு மாதிரி பயத்தோடையே உட்காந்துட்டு இருந்துருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை காவியா, நான் பார்த்துக்கிறேன், நீ வான்னு சொல்லிட்டு இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ குணா கேவுக்குள்ளே போயிட்டு ஃபேமிலியாக சுற்றி பார்த்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் வராங்க. கீழே டிரைவருக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. சரி வா போயிடலாம், கீழே தான் நிற்பாருன்னு சொல்லிட்டு உங்களோட காரை தேடி போகிறாங்க. நிறையா கார் நின்றுட்டுருக்கு. அந்த இடத்துல ட்ரை பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கிறாரு. வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டயர் பஞ்சர் ஆகிடுதுங்க. இப்போ வண்டியில் ஸ்டெப்னியை ஒரு வழியாக எடுத்து மாட்டிட்டு, சார் நான் உங்களை ரெசார்ட்டில் விட்டுறேன், நான் அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, ஆணி இறங்கிச்சா என்னன்னு தெரில, எதனால் பஞ்சர் ஆச்சுன்னு தெரில, நான் பார்த்துக்கிறேன், நான் முதல்ல உங்களை ரெசார்ட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு உங்களை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 6-6:30 அந்த டாக்ஸிலேருந்து இவங்க ரெசார்ட்டுக்கிட்ட நெருங்கிட்டாங்க. இவங்க நைட்டு வந்த அதே பாதையில் ஒரு 6-6:30 அங்கே நல்லா இருட்டிகிட்டு இருக்கு, அந்த டைமில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ குமாரோட பையனை, குமார் தான் முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாருங்க, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அவரை தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவரோட பையன் நல்லா தூங்கிட்டு இருந்த பையன் கரெக்டாக அந்த நைட்டு ஒரு இடத்துல கத்துனான் பார்த்தீங்களா, அதே இடம் வரும்போது அப்பா அங்கதான்ப்பா அவன்தான்ப்பா அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாங்க. அவங்க தாங்க அங்கே தான் நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறான். இப்போ இந்த டிரைவர் வந்து பிரேக் அடிச்சிருக்கிறார். இந்த பையன் திடீர்னு கத்துனானா எப்படிங்க இருக்கும்,
அந்த டிரைவர் வந்து நார்மலாக இவங்க பாட்டும் போடல ஒன்றும் போடல, நார்மலாக இவங்க பேசவும் இல்லை, அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு எந்திரிச்சு கத்துறான், கையை வேற நீட்டுறான் அவருக்கு முன்னாடி. பதறி போய் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறாருங்க சடன் பிரேக் அடிச்சு. இப்போ குமார் அவங்க பையனை கன்னத்திலே ஒரு அரை அரைஞ்சி தூங்குடா பேசாமல், இவனுக்கு வேறு வேலை இல்லை சார், நீங்கள் போங்க சார்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லியிருக்கிறாரு. ரெசார்ட்டில் போய் அவரை இறக்கி விட்டுட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. போய் பார்த்தா ஆல்ரெடி இவங்க கூட வந்திருந்தாரு இல்லையா அந்த டிரைவர், அவரும் இல்லை, அவரோட வண்டியும் இன்னும் இல்லைங்க. எங்கங்கய்யா இன்னும் வரலையா அவன் அப்படின்னு சொல்லி அங்கே மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது ஆமாங்கய்யா வரல, இன்னும் ஃபோன் போட்டாரா, இல்லை எதுவும் ஃபோன்லாம் வரல அப்படின்னு இவர் ஃபோன் போட்டிருக்கிறாருங்க. அவர் ஃபோன் போட்டு பார்த்துருக்காரு, நாட் ரீச்சபிள்னு வருது. சரி ஓகே வந்துடுவான், ஈவினிங்கே இல்லை நைட் ஆகும்ல வரதுக்கு, எப்படினாலும் டைம் ஆகிடும், வந்துடுவான்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாருமே நைட் வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி போடுறாங்க. இப்போ கேம்ப் ஃபயரில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாட்டர் கேனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. எங்கேம்மா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ரூமில் தாங்க இருக்குது அப்படின்னா, இப்போ குமார் போய் எடுக்க போகிறாருங்க. உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அப்பா நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா, நீ இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக குடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி இருக்கிறாங்க திரு. சரி ஓகேடா வேமா எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்துருக்குறாங்க. என்னடா அது இவன் போய் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்குறாருங்க. பார்த்தா கரண்ட் கட், அந்த வில்லா முழுக்க கரண்ட் கட் ஆயிருக்கு. இப்போ நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு பதட்டத்தில். ஐயோ பிள்ளை உள்ளே இருக்கிறானே, சும்மாவே அவன் பயப்படுவானே, கரண்ட் வேற போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெமா ஓடி இருக்கிறாருங்க. ஓடும்போது அந்த பையனோட சத்தம் வேற கேட்கல. அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்கு. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெமா மேலே போய் பார்த்தா அந்த பையன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவனை சுற்றி அந்த தண்ணி கேன் கீழே விழுந்து ஃபுல்லாக கொட்டி கிடக்கு தண்ணிலாம் கீழே. அந்த பையன் மயக்கமாகி கிடக்குறான். என்னாச்சும் ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிக்கிட்டு கீழே ஓடி வந்துருக்கிறாருங்க. கரண்ட் வந்திருக்கு. படியில் இறங்கும் போதே அந்த பையனை எந்திரிச்சிருக்கிறான். என்னாச்சுப்பா, ஏன்ப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், இதுக்கு தானேப்பா நான் போகாத, அப்பா போறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நான் சொன்னேன்ல மேலே ஒரு பாப்பா நிற்கிதுப்பா. டேய் யாரா அவன், அங்கே பார்த்தல அதே தானே பாப்பாப்பா, அக்கா மாதிரி ஒரு பாப்பாப்பா அங்கே நின்றுச்சுப்பா. நான் மேலே போனேன்னா அந்த பாப்பா பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா நம்ம பால்கனியில் நின்று கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம்லப்பா, நம்மளை தான்ப்பா பார்த்துக்கிட்டு நின்றுச்சு. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி யாரா இருக்குன்னு தெரியாமல் ஒருவேளை எதனா ஒரு பாப்பா வந்திருக்கும்ல, பாப்பா யாரு பாப்பா நீ அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்கும்போது அது திரும்பி பார்த்துருக்குதுங்க. பார்த்து அடுத்த செகண்ட் கரண்ட் கட் ஆயிருக்கு. இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை, பிளாங்க் அவுட் ஆயிருக்கிறான். இதை அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனேயும் அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, பால்கனியில் நின்று ஒரு பாப்பா இவங்களை ஏன் பார்த்துட்டு இருக்கணும், இந்த பையன் இப்போ பொய் சொல்கிறானா இல்லை உண்மையை சொல்கிறானா? ஏன்னா அந்த பையனோட கண்ணில் பொய் தெரியலை. எப்பயுமே அவன் வந்து படத்தை பார்த்துட்டு சொன்னான்னா இவர் கண்டுபிடிச்சிருவார், இவன் இந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் குழம்புறான் வளர்றான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பையன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஒரு பதட்டமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, பயம் இருக்குது, தெளிவாக இருக்கிறான், தெளிவாக சொல்கிறான் நடந்தது. இப்போது இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த இடத்துல எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்குமோ. ஏன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த கொடைக்கானல் மலையில் மேலே ஏற ஆரம்பித்ததில் மலைச்சரிவு வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. ஐ மீன் லாட்ஜ், வேறு லாட்ஜ் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது போக யூட்டன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்களுக்கு மத்தியில் தான் இவங்க இந்த ரெசார்ட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் குணா கேவில் வேற அந்த குழந்தை தொலைஞ்சு போனது. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்டு டிரைவர், அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப், இப்போ வரைக்கும் அவரை காண்டாக்ட் பண்ணவும் முடியல, அந்த பைக் மட்டும் இங்கே நிற்கிது. இப்படி பல கேள்விகளோட இப்போ இவருக்கு தூக்கம் போச்சுங்க. அன்றைக்கி நைட்டு எல்லாரும் அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டு போய் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு இவருக்கு மட்டும் தூக்கமே இல்லை. குமார் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, பேசாமல் கிளம்பிடலாமா, இவன் வந்துட்டானா, ஃப்ரெண்டு வந்துட்டானா நம்ம கிளம்பிடலாம் அந்த இடத்த விட்டுன்னு ஒரு மைண்டில் இருக்கிறாரு. மறுபடியும் அந்த அன்டைமில் ஒரு 11:45 இருக்குமாங்க. எல்லாரும் தூங்குறாங்க குமாரை தவிர்த்து. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் போகவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருந்திருக்கு. ஓகே மார்னிங் வந்துடுவான் பார்த்துக்கலாம், நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. நைட்டு ஒரு 12:45 இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த குமாருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் லைட்டாக அப்படியே கண்ணு முழிச்சிருக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்போது அந்த நைட் லேம்புக்கும் அதுக்கும் பால்கனி இருக்கு இல்லையா, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குமா, மிரர் தான் அது. அதில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை யாரோ விலக்கி விட்டுருக்குறாங்க. இவர் தூங்கும்போது அந்த ஸ்க்ரீனை மூடிட்டு தான் தூங்கியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த ஸ்க்ரீன் வந்து விலகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக கண்ணை வந்து முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது யாரோ ஒருத்தர் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பொண்ணு காவியா, அந்த பாப்பா வெளியே பால்கனியில் நின்று அந்த பக்கமாக, அந்த காட்டு பகுதி தான், சுற்றிலும் காடு தான், அந்த பக்கமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க இதையும். இப்போ குமாருக்கு என்னடா அது, இந்த பொண்ணு நைட் நேரத்தில் எதுக்கு எந்திரிச்சு வெளியே போய் நின்றுட்டு இருக்கு தனியான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாருங்க. எந்திரிச்சு போகலான்னு போகும்போது பின்னாடி ஒரு முனங்கல் சத்தம். திரும்பி பார்த்தா
அவங்க அம்மாவுக்கு பக்கத்துல அந்த காவியா பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் தூக்கத்துல இருந்து லைட்டா எந்திரிச்சு ஒரு மாதிரி முணங்கிட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கி இருக்கிறாங்க. இத பார்த்த உடனேயுமே குமாருக்கு கை கால்லாம் நடுங்கி இருக்குதுங்க. பாப்பா இங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப வெளியே நிக்கிறது யாரு? அந்த பையன் வேற சொல்லியிருந்தான் இல்லையா, ஒரு பாப்பா நின்னுச்சுப்பா, பாப்பா நின்னுச்சுப்பான்ட்டு. அந்த பாப்பாவை பார்த்தனாலதான் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னா சொல்லி வச்சிருக்கிறான். இப்ப இவருக்கு தூக்கி போடுதுங்க. யாரோ என்னமோன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறதுக்காண்டி கதவை ஓபன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த அந்த உருவம் இந்த பாப்பாவை இவர் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இல்ல. பால்கனியில இடமே அமைதியா இருக்கு. நைட் நேரம் ஹில் டாப்ல எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். இந்த பனிக்காத்தோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. சடனா கீழே திரும்பி பார்த்தா அந்த பைக்குக்கு மேல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்குதுங்க. மேல நின்றுட்டு இருந்த அந்த பாப்பாவோட உருவம் பைக் மேல உட்கார்ந்துருக்கு கீழே. என்னன்னு சொல்லி டக்குன்னு மேல இருந்து ஓடி போயிருக்கிறாருங்க கீழே. வேமா கீழே ஓடி வந்து அந்த மெயின் டோருமே வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்குமாங்க. வெளியே இருக்குது நம்ம இங்க இருந்தே பாத்துக்கலாம், உள்ள இருக்கத வெளியே இருந்தும் பாத்துக்கலாம். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா தான் இருக்குமா. அந்த மெயின் டோர் கிட்ட போய் பாத்துருக்காரு. வெளியே யாருமே இல்லைங்க, பைக் மட்டும் தான் நிக்குது தனியா. அது மேல அந்த அந்த குழந்தையோட உருவம் இல்லை. இப்ப இவருக்கு ஒரு டவுட் வருது, யாரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மிரர்ல ஒரு ரிஃப்ளெக்டர் பின்னாடி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ஒரு உருவம் மாதிரி இந்த இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஷேடோ அடிக்குமா, அந்த மாதிரி ஒரு ஷேடோ அடிச்சிருக்கு. மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்க போயிருக்கிறாரு. டக்குன்னு ஒரு கை வந்து பிடிச்சிருக்குதுங்க. இப்போ பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அவங்க வைஃப். ஏங்க பயப்படுறீங்க, எங்கெங்க வந்தீங்க கீழே இந்நேரத்தில்? மணி 1 மணி ஆக போகுதுங்க, இந்நேரத்தில் என்ன பண்ணுறீங்க கீழே? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் வந்தேன், ஒரு மாதிரி தூக்கம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு கீழே வந்தேன். நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏமா கீழே வந்தேன்னு கேட்கும்போது, நீங்கள் எந்திரிச்சு போகும்போது நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அதை கூட கவனிக்காமல் நீங்கள் பாட்டு போயிட்டீங்க, அதான் பின்னாடியே வந்தேங்க, பசங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, சரி தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தண்ணி பிடிச்சிட்டு இருந்துருக்காங்க. தண்ணி பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்துருக்காங்க. இந்த வில்லா நல்லா இருக்குல்ல, இதே மாதிரியே சரவணான்ட்ட சொல்லி பக்கத்து வில்லாவும் சேல்ஸுக்கு தான் இருக்குதான், அந்த மெயின்டெனன்ஸ் தாத்தா வேற சொன்னாரு, நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் வந்துட்டு போறதுக்கு நல்லா இருக்குல்லங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேல ஒரு சத்தங்க. அந்த சின்ன பையன் அலறி அடிச்சு கத்தி இருக்கிறான். இப்ப குமாரும் அணுவும் பதறி போய் ஓடி இருக்கிறாங்க மேல. அந்த அளவுக்கு கத்தி இருக்கிறாங்க. அந்த பையன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி கத்தி இருக்கிறான். வேமா ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா காவியா, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருக்கு. கண்ணுலாம் ஒரு மாதிரி இந்த கருவிலாம் இல்லாம, இந்த கருப்பு இதெல்லாம் இல்லாம வெள்ளை மட்டும்தான் இருக்கு. அந்த கருப்பு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கோரமா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஃபிக்ஸ் வந்துருக்கு அந்த பொண்ணுக்கு. இந்த பையன் பக்கத்துலயே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருந்தான். இவங்க அப்பாவும் அம்மா வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. இப்ப குமாருக்கும் அணுவுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அந்த காட்டுக்குள்ள காரும் இல்ல, அந்த ஃப்ரெண்டும் இல்ல. இப்ப வெளியே ஒரு பைக் தான் நிக்குது, சாவி இருக்குது. ஆனா குழந்தைய தூக்கிட்டு எப்படிங்க அன்டைம்ல வந்து பைக்ல போக முடியும் அந்த ரோட்ல? பேசாம வாமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு மேல இருந்து ஓடி வந்திருக்கிறாருங்க. அவர் அந்த வாசப்படியை கூட தாண்டலையாம். அந்த பொண்ணு நார்மலா இருக்கிறாங்க. நார்மலானது மட்டும் இல்லாம, அப்பா என்னாச்சுப்பா, எங்கப்பா தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டிருக்குங்க அந்த பொண்ணு. இப்ப அந்த மெயின்டெனன்ஸ் தாத்தா எல்லாருமே வந்திருக்காங்க, வெளியே தான் இருந்திருக்காங்க. அவங்களும் ஓடி வந்து என்னப்பா என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்கய்யா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பொண்ணு பயந்துடக்கூடாதுங்கிறது காரணத்தினால, ஒன்றும் இல்லைங்கய்யா இந்த இருங்க நான் வரேன், மேலே போய் பாப்பாவை படுக்க வச்சுட்டறேன், ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு ஏதோ ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்தோம், இப்போ நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அந்த தாத்தாவோட மொழியே சரியில்லைங்க. ஒரு மாதிரி முழிச்சிருக்கிறாரு. எதுனாலும் சொல்லுங்க தம்பி, என்னாச்சு தம்பின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டிருக்கிறாரு. இப்போதான் குமார் அவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஏன் இந்த தாத்தா இந்த மாதிரி கேட்குறாரு, எதனாலும் சொல்லுங்க தம்பினா என்ன அர்த்தம்? இதெல்லாம் யோசிக்கிற டைமில் குழந்தைய போய் நான் மேலே வச்சுட்டு வரேன், நீங்கள் நில்லுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு மேலே போய் அந்த பாப்பாவை படுத்து தூங்க வச்சுட்டு அவங்க அம்மாவையும் மேலே விட்டுட்டு இவர் கீழே வந்திருக்கிறாரு. அந்த பையனும் கூடயே வந்திருக்கிறாங்க. டேய் நீ எங்கடா வர, அம்மா கூட படுத்து தூங்க, அப்பா நான் கீழே, அப்பாவுக்கு வேலை இருக்குது, அப்பாவுக்கு தூக்கம் போச்சு, டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன், நீ மேலே தூங்கு. அப்பா எனக்கும் தூக்கம் போச்சு, நான் உங்க கூட வரேன்ப்பா, நானும் டிவி பார்த்துக்கிட்டு உங்க கூடயே படுத்துக்கிறேன், நீங்கள் என்னை மேலே தூக்கிட்டு வந்து நீங்கள் தூங்கும்போது தூங்க வச்சிருங்கன்னு சொல்கிறான். சரி வந்து தொலைடான்னு சொல்லி கூட்டு வந்துருக்கிறாருங்க கீழே. இப்போ இந்த பையனை ஹாலில் டிவி போட்டு உட்கார வச்சுட்டு இவங்க அப்பா வந்து அந்த தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்திருக்காருங்க கிச்சனில் நின்று. இந்த பையன் வந்து, அப்பா நானும் வரவாப்பான்னு, ஏய் நீ அங்கே உட்காந்து டிவி பாரு, நான் அப்பா வந்து உங்ககிட்ட பெரியவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, நீ உன் வேலையை பாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாருங்க. இங்கே பாருங்க, உண்மையை சொல்லுங்க, இந்த இடத்துல எதனா யாருனா இறந்துட்டாங்களா, இல்லை எதனா அமானுஷ்யம் இருக்குதா? ஏன்னா இந்த இடத்துலையே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கீங்க, எதனா சம்பவம் நடந்திருக்குதா இந்த மாதிரின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்கலையேப்பா, என்ன நடந்துச்சு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அதனால தான் நான் கேட்குறேன் ஐயா, ஆரம்பத்துலேருந்தே உங்களோட மொழி சரியில்லை,
நான் நாள் வந்து என்னோட கார் அந்த மாதிரி ஆச்சு அங்கே நின்றுச்சுன்னு சொல்லப்போ நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிங்க, அந்த அம்மாவும் முழிச்சாங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் இங்கேயே விட்டுட்டு வந்துருங்க, காரை காலையில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்பயும் நான் விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு என் பொண்ணை நான் வெளியே தூக்கிட்டு வரும்போது உங்களோட மொழியிலேயே தெரிஞ்சிருச்சு நீங்களும் பயந்த ஒரு மாதிரி தான் இருக்கீங்கன்னு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது, ஐயா சாமி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் ஒரு பேத்தி இருக்குது இதே வயசில், அதனால் அந்த பேத்தி மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது, இங்கேயும் அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்தது கிடையாது. இதனால் வரைக்கும் எந்த அமானுஷத்தை நானும் பார்த்தது கிடையாது, என் பொண்டாட்டியும் பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்ததுலேருந்தே ஏதேதோ தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே, சரிங்களா? அதை உங்ககிட்ட எப்படி கேட்கன்னு தெரில. அதனால தான் நான் வந்து எதனா ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லையே நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லும்போது தான் அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க, கேம்ப் ஃபயரை முடிச்சுட்டு மேலே போய் தூங்கிட்டீங்க. நான் வந்து அந்த விறகுலாம் வந்து மிச்ச விறகுலாம் எடுத்து வச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மலையாளத்தில் ஒரு குழந்தை வந்து பேசுகிற மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது, மலையாளக்காரங்க யாரும் வரலையே, கேரளாக்காரங்க யாரும் வரலையே, 2 ரெசார்ட்லேயுமே வந்துட்டு ஆள் இல்லை, இந்த ரெசார்ட்டில் மட்டும்தான் ஆள் இருக்கிறாங்க, இவங்களும் வந்து தமிழ் தானே, திருவண்ணாமலையில் தான் வந்திருக்கிறாங்க, அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்கும்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இவர் பார்த்த அதே உருவத்தில் ஒரு குழந்தை மேலே நின்றுட்டு இருந்துருக்குதுங்க இவங்க பால்கனியில். அதை இந்த தாத்தா பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு இவர் வந்து அந்த தாத்தாக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப தூரத்துக்குலாம் கண்ணு தெரியாதாங்க. நான் கூட உங்களோட குழந்தை தாங்க நிற்கிறாங்க, உங்கள் பாப்பா தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க, எதுக்கு அன்டைமில் வந்து தனியாக நிற்கிது இந்த பிள்ளைன்னு சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வேணால் போய் கேளுங்க, நான் உங்கள் கூட தானே இருக்கேன், என் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போது அந்த தாத்தா கண்ணுக்கும் அந்த குழந்தையோட ஆத்மா தெரிஞ்சிருக்குதுங்க, மேலே நின்றுட்டு இருந்த அந்த ஆத்மாவோட உருவம். இப்போ அந்த தாத்தாவுமே கேட்குறாரு, நீங்கள் வந்ததுலேருந்து தான் இந்த உருவத்தை நான் பார்க்குறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் இப்போ தான், இவங்க வந்து அடுத்த நாள் தான் இந்த கேம்ப் ஃபயர் நடந்த அன்னைக்கு தான் நைட்டு இவர் பார்த்துருக்கிறாரு. இது சம்மந்தமாக நானே காலையில் பேசணுன்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் நைட்டு பிள்ளையை தூக்கிட்டு வெளியே வரீங்க, உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க, அதனால தான் என்னமோ ஏதோன்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போது குமாருக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆல்ரெடி இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது, நம்ம கூட வேற ஏதோ ஒன்று தான் இங்கே இருக்குது, இப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பேக் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாருங்க. அவருக்கு எதுவுமே புலப்படலை, எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை, ஃபேமிலியே சேவ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் மிஸ் ஆகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா இவரோட ஃப்ரெண்ட், அந்த டிரைவர். அவருக்கு எங்கே போனார்? ஒரு நாள் ஆச்சு அவர் போய், ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப். அவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு போன அந்த இன்னொருத்தர், அந்த மெக்கானிக்கோட வண்டி இங்கே நிற்கிது. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை எதனா நடந்திருக்குமா? அப்படி நடந்திருந்தா ஏன் ஒரு குழந்தையோட உருவம் வந்து பயன்படுத்துது? இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகுறாருங்க. டென்ஷன் ஆகிட்டு சரி அந்த தாத்தாவும் போயிடுறாரு. வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற அந்த பையன் வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க அப்பாவையே, டிவியை பார்க்கவே இல்லை, இவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். இவர்கிட்ட போயிட்டு சரி எதனா பயந்துட போகிறான், காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. டிவி பார்க்குற மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் மைண்டு ஃபுல்லாக இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும், என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி, பேசாமல் ஊருக்கே கிளம்பிடலாம், நாளைக்கு முதல்ல ஃபோன் போடுவோம், ஃப்ரெண்டு அந்த டிரைவர் இருக்கார்லையே அவர் ஃபோன் போடுவோம், அவன் எடுக்காத பட்சத்தில் அந்த எங்கே போனானோ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம், அங்கேயும் இல்லை அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேசாமல் ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான், பஸ்ஸில் கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற பிளானுக்கே வந்துடுறாருங்க. இவ்வளோ இது மண்டையில் ஓடிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தூக்கம் வருது. அவனை பார்க்குறாருங்க, அவன் தூக்கமே இல்லை, நல்ல முட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். இவங்க அப்பாவே தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். கேட்குறாரு, டேய் என்னடா உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கிற, என்னையவே ஏன்டா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மேலே போய் அக்காவும் அம்மாவும் தூங்குறாங்களே அவங்க கூட தூங்க வேண்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்பா இல்லைப்பா அந்த பாப்பா. டேய் எந்த பாப்பாடா, நீ மேலே போகிறப்ப இருந்தாங்களே அந்த பாப்பாவா? ஆமாப்பா அந்த பாப்பா நம்ம சொந்தக்கார பாப்பா தான், அந்த பாப்பா வந்துச்சு, கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா என்னப்பா சொல்கிறீங்க, என்னடா பாப்பாவுக்கு சொல்லித்துலடா அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க அந்த பையன், அப்பா நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, அம்மா வந்து உங்களை கூப்பிட்ற சத்தம் கேட்டுச்சு, நான் எந்திரிச்சு பார்த்தா அம்மா உங்களை கூப்பிட்டுக்கிட்டே வந்து கீழே போகிறாங்க கதவை திறந்துட்டு, எனக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சோன்னே இப்போ அப்பாவும் அம்மாவும் கீழே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் நான் திரும்பி அக்காவை கட்டிப்பிடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு திரும்பினா அக்கா மேலே அந்த பாப்பா சொன்னேன்லப்பா, நான் தண்ணி கேன் எடுக்கும்போது கரண்ட் போச்சுல அந்த பாப்பா பார்த்தனையும், அந்த பாப்பா ஒரு மாதிரி கோபமாக கண்ணை முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அக்கா மேலே உட்காந்து இருந்துச்சுப்பா, நான் அதை பார்த்தேன்ப்பா, அது என்னை பார்க்கவே இல்லை, பாப்பான்னு சொல்லி நான் கூப்பிட்ட உன்னையும் அதுக்கு அந்த பாப்பா என்னை பார்த்த உன்னையும் பயந்துட்டு உள்ளே போயிருச்சுப்பா. எதுக்குள்ளடா போச்சு? அக்காவோட உடம்புக்குள்ளே போயிருச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்துருச்சு, அப்போதான் நான் கத்துனேன், நீங்கள் எல்லாரும் மேலே வந்துட்டீங்க, நான் கூட அந்த பாப்பா வந்து ஏதோ கோபத்தில் இருக்குன்னு நினச்சேன், அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீங்கள் தான் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்கன்னு
இதை சொன்ன உடனேயும் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டு, டேய் யாரா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் பதட்டமா இருக்கிறாருங்க. என்ன பண்றேன்னே தெரியாம வெம்மா ஓடி இருக்கிறாரு மேல. ஏன்னா அந்த ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ள அந்த ஆத்மா புகுந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வரவே வராதான். அப்பவே ஒரு டவுட் ஆயிருக்கிறாரு, பனியில ஒரு மாதிரி ஆயிருக்குமோன்னு ஒரு இதுல இருந்திருக்கிறாரு. இப்ப கன்ஃபார்மே ஆனதுக்கு அப்புறமா மேல ஓடி போய் கதவை ஓபன் பண்ணிருக்கிறாருங்க. ஓப்பனே ஆகல. ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாரு, கத்துறாரு, உடைக்கிறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப குமாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாங்க. ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்குது அவருக்கு. ஏன்னா வைஃபும் குழந்தையும் உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு இவர் கத்துக்கு அவங்களுக்கு எதனா ஒண்ணு ஆகல அப்படின்னா அவங்க வந்து கதவை ஓபன் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ரிப்ளை ஆச்சும் பண்ணிருக்கணும். உள்ள இருந்து சத்தமே வரல. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கீழே ஓடி போய் மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே அந்த மெயின்டெனன்ஸ் தாத்தா இருக்காரு இல்லையா, அவருமே வந்திருக்கிறாருங்க. அந்த ஒரு மேல கதவை உடைக்கிற சத்தம் அவங்களுக்குமே கேட்டிருக்கு. அவங்களாம் வந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டியும் அந்த தாத்தா வந்ததுக்கு அப்புறமா, ஐயோ என்னையா வீடு வச்சிருக்கீங்க, எதனா உடைக்கிற மாதிரி எதனா இருக்குதா, சுத்தியலோ இல்ல எதனா உடைக்கிற மாதிரி பொருள் இருந்தா கொடுங்கன்னு என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. மேல கதவு லாக் ஆகிச்சு, உள்ள என் வைஃபும் குழந்தையும் மாட்டிக்கிட்டாங்க, ஐயா என் பையனை மட்டும் நீங்க பாத்துக்கங்க, இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேல சுத்தியில வாங்கிட்டு ஓடி இருக்கிறாருங்க. மேல ஓடி போய் பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பன்ல இருந்திருக்குதுங்க. மெதுவா இவர் அதை தள்ளுறாரு, அந்த கதவை தள்ளிட்டு கையில சுத்தியில வச்சிருக்கிறாரு. ஒருவேளை யாருன்னா இருப்பாங்களா, ஏன்னா சத்தமே இல்ல. இவ்வளவு கத்தியும் இவ்வளவு உடைச்சும் பக்கத்துல, அதாவது கீழே இருக்கிறவங்களுக்கே கேட்டுதான் அந்த செக்யூரிட்டியும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்காதா? அணுவும் எந்திரிக்கல, அவங்க பொண்ணு காவியாவும் எந்திரிக்கல. இப்ப இவருக்கு அந்த டவுட்லயே மெதுவா ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த பால்கனியோட ஸ்கிரீனுமே மூடி வச்சிருக்காங்க. வெளியே இருந்து வர லைட் சோர்ஸும் உள்ள இல்ல. சோ இந்த ரூமே செம்ம இருட்டா இருந்திருக்குதுங்க. இந்த சுவிட்ச் எல்லாமே அவங்க படுத்து தூங்குற அந்த கட்டிலுக்கு பக்கத்துல தான் இருக்குமா. அங்க போய் அந்த சுவிட்சை போடலான்னு சொல்லிட்டு கையில சுத்தியில வச்சிருக்காரு. சுவிட்ச் போடுறதுக்காண்டி பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது இருட்டா இருக்கனால யாரோ படுத்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஒருவேளை இவங்க வைஃபும் குழந்தையுமா இல்ல வேற யாருமான்னு தெரியல. ஒரு மாதிரி இவருக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா அமைதியா இருக்கிறாங்க. இவர் கூப்பிடவும் செய்யறாரு, அணுன்னு சொல்லி கூப்பிடுறாரு, ரெஸ்பான்ஸே கிடையாது. காவியான்னு கூப்பிடுறாரு, ரெஸ்பான்ஸே கிடையாது. கிட்டக்கு போய் சுவிட்ச போடலான்ட்டு வரும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த பையன் கத்திருக்கிறாங்க. ஒரு பயத்துல அந்த பையன் கத்துல ஒரு மாதிரி பதறி போய் அந்த சுத்தியில கீழே போட்டு அந்த லைட்டே ஆன் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கிறாருங்க அந்த இடத்துல. இப்போ இந்த பையனை பார்த்து என்னடா என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா எனக்கு பயமா இருந்துச்சுப்பா, அதான் நான் மேல வந்துட்டேன், தாத்தா கூட தானடா இருக்க சொன்னேன். இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே அணு பயந்து எந்திரிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. ஏங்க இப்படி கத்துறீங்க, என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏமா நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தேன் வெளியே உட்காந்து, உனக்கு அதெல்லாம் கேட்கலையா? இங்க என்னமோ இருக்குமா, டோர் வந்து லாக் ஆயிருச்சு, அவன் என்ன பாத்துருக்கான் தெரியுமா, நிதிஷ் வந்து ஏதோ பாத்துருக்கான், நான் உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் வா, நீங்க பால்கனி வரைக்கும் வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு இப்போ குமார் வந்து அணுவை பால்கனி கூட்டு போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாருங்க. அவங்க வந்து என்னங்க சொல்றீங்க, என்னால எதுவுமே நம்ப முடியல, சத்தியமா எனக்கு நீங்க கூப்பிட்டதோ இல்ல கதவை உடைச்சதோ அந்த சத்தமே கேட்கல, இப்ப என்னங்க பண்றது, பேசாம நைட்டா கிளம்பி போயிடலாமான்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஏமா ஆல்ரெடி நைட்டா வந்தனாலதான் இந்த பிரச்சனையும் எனக்கு டவுட்டா இருக்கு, ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னே தெரியல, சொல்யூஷனே கிடையாது, இதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தையோட உருவம் நானும் பார்த்தேன், இந்த இடத்தோட மெயின்டெனன்ஸ் பாக்குற அந்த தாத்தாவும் பாத்துருக்காரு, அப்ப அது யாருன்னே நமக்கு தெரியாம என்னமா ஸ்டெப் எடுக்க முடியும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாதம்மான்னு சொல்லும் போது இப்ப இந்த தாத்தாவையும் பாட்டியவும் மேல வர வச்சு இந்த பால்கனியில உட்காந்து 4 பேரும் பேசுறாங்க. எங்க குழந்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ஐயா, எங்களை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம், நாளைக்கு வேலையா கிளம்பிடுறோம் இங்க இருந்து சொல்லும் போது சரவணன் சார்ட்ட ஒரு வார்த்தை பேசலாம் காலையில, நீங்க பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சாமி நம்ம கூட இருக்கிறாங்க, காலையில ஒரு கோடாங்கி ஒருத்தர் இருக்கிறாரு, பக்கத்துல தான் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சவர் பக்கத்து கிராமத்துல இருக்கிறாரு, அவரை வந்து நான் காலையில வர சொல்றேன், நீங்க அது வரைக்கும் இப்ப இன்னைக்கு நைட்டு இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கு விடியறதுக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் தாத்தா அங்க இருந்து கிளம்பி இந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த கோடாங்கியை கூப்பிடறக்காண்டி கிளம்பிட்டாருங்க. குமாருக்கும் அணுக்கும் வேற வழியே கிடையாது, இன்னொரு 3 மணி நேரம் அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்க அங்கேயே தான் இருந்தாகணும். நைட்டு முழுக்க அவங்க 2 பேருமே தூங்கலைங்க. நைட்டு முழுக்கனா என்ன, இப்பயே 2:30-3 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ஒரு 3 மணி நேரம் தானு சொல்லிட்டு 2 பேருமே முழிச்சிருந்துருக்காங்க. இவ்வளவு குழப்பத்துல இவங்க உட்காந்துருக்கும் போது அணு ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கிடுறாங்க. ஒரு 4:30 மணி இருக்கும், அணு நல்லா தூங்குறாங்க படுத்து. இவருக்கு தூக்கமே வரல, குமாருக்கு வந்து தூக்கமே வரல, அந்த பையனும் தூங்கவே இல்லைங்க, சின்ன பையனும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அவங்க அக்காவையும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் மண்டையில போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எங்க விட்டோம், எங்க இது ஆரம்பிச்சது, எதனால இது நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. விடிய காலையில ஒரு 5 மணி இருக்குமாங்க, டோரை வந்து யாரோ டொக் 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 டொக்னு தட்டுற சவுண்ட் கேட்டு இருக்குதுங்க. ஒருவேளை அந்த மெயின்டெனன்ஸ் தாத்தா தான் வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு வேமா இறங்கி ஓடி போயிருக்காருங்க. கீழே ஓடி போய் பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு, அந்த காரு ரிப்பேர் ஆச்சு இல்லையா, நம்ம காரோட டிரைவர் இருக்காரு இல்லையா, அவரும் அவரோட காரும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது அந்த இடிச்சது இதெல்லாம் வந்து லைட்டா பெண்ட் எடுத்து உடஞ்ச கண்ணாடியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கங்க லைட்டா உடஞ்சு அமுங்கினதெல்லாம் அப்படியே தாங்க இருக்கு. இப்போ இவரோட ஃப்ரெண்ட் அந்த டிரைவரை பார்த்த உடனேயும் இவருக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடுப்பாயிடுறாருங்க. ஏய் எங்கடா போன, ஒரு ஃபோன் போட மாட்டியாடா, என்னடா உன ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா,
இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமாடான்னு சொல்லி பதட்டமா கேட்கும்போது, நண்பா இருங்க இருங்க என்னாச்சு, வெளியே போன இடத்துல போன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பையனை அனுப்பியிருந்தேன்ல, அவன் பார்த்துப்பான், நான் வேலையை முடிச்சுட்டு இங்க வரலான்ட்டு தான் இருந்தேன், நம்ம தான் 2 நாள் இங்க ஸ்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அவசரமா இப்போ ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவர் சொல்லியிருக்கிறாருங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நண்பா என்ன நண்பா சொல்றீங்க, அன்னைக்கு ஆரம்பத்திலே வந்து உங்க பையன் சொன்னான்ல அங்கனுக்குள்ள யாரோ நிக்கிறாங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம கார் வந்து நான் கொண்டு போன இடத்துல இந்த பைசன் வந்து இடிச்ச மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிறாரு. மெக்கானிக் என்ன சொல்றாருன்னா, பைசன் எவ்வளவோ இடிச்சு நான் இங்க வேலை பார்த்திருக்கேன் வண்டியெல்லாம், இது பைசன் இடிச்சது கிடையாது, இது ஏதோ வித்தியாசமா இருக்கு, இது எனக்கு சொல்ல தெரியல, இது என்ன யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, யாராச்சும் மனுஷங்க வந்து அடிச்சு உடைச்ச மாதிரியும் இல்ல, மிருகம் முட்டின மாதிரியும் இல்ல, அப்புறம் எப்படி இந்த கார் இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். இப்போ 2 பேருக்குமே குழப்பங்க. ஆரம்பத்துல இவரோட காரை வந்து பைசன் முட்டி உடைக்கலன்னா யார் உடைச்சிருப்பா, அந்த ஏரியால மனுஷங்க நடமாட்டமே கிடையாது, அந்த டைம்ல யாருமே இல்லையே. குமாரோட மனசுல இந்த குழந்தையோட ஆவி எப்படி இங்க வந்துச்சு, இங்க என்னதான் நடக்குது, இடமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியான இடமா இருக்கே, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், கார் வந்துருச்சுல, நான் போய் அவங்களை எழுப்புறேன், ஃப்ரெஷ்ஷாக கூட வேணா நம்ம அப்படியே கிளம்பலாம், கீழே போயிடலாம், திண்டுக்கல்ல போயிட்டு ரூம் போட்டுட்டு திண்டுக்கல்லையே எங்கேயாச்சும் சர்வீஸ்க்கு விட்டுட்டு ஒரு நாள் திண்டுக்கல்ல தங்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா ஊருக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு மேல போய் கிளம்ப போறாருங்க. அதுக்குள்ள அந்த தாத்தா வந்துடுறாரு. இப்ப இந்த கோடாங்கி வந்ததுக்கு அப்புறமா குமார் என்ன சொல்றாருன்னா, ஐயா எனக்கு தேவை கிடையாது, என் ஃப்ரெண்டு வந்துட்டாப்ல, நாங்க கிளம்புறோம், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு. அந்த தாத்தா சொல்றாரு, ஐயா குழந்தையோட உசுருக்கு ஆபத்துங்கிறீங்க, நீங்க எதுக்கு ஒரு தடவை நீங்க பாருங்க, எனக்காக பாருங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க, முதல்ல பாத்துட்டு போங்க. இப்ப டிரைவர் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, நண்பா அவர் சொல்றது கரெக்ட், ஃபுல்லா முடிச்சுட்டே போயிடலாம், எதுவா இருந்தாலும் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம், இது தொடரும், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அந்த கோடாங்கி வந்து வீட்டுக்குள்ள விடுறாங்க. அவர் உள்ள வந்து மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு நேரா, அதாவது வீட்டுக்குள்ள வந்த உடனேயுமே நேரா மாடிக்கு தாங்க போயிருக்கிறாரு. அதாவது இவங்க இருந்தாங்க இல்லையா அந்த ரூம், இந்த பாப்பா இருக்கிற ரூம்குள்ள போயிருக்கிறாருங்க. போன உடனேயும் அவங்க எல்லாருமே, அவங்க அணுவும் அந்த பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவர் அந்த டோரை ஓபன் பண்ண உடனேயுமே அணு திடீர்னு எந்திரிச்சு வெம்மா ஓடி போயிருக்கிறாங்க. அந்த பால்கனில இருந்து குதிக்க போயிருக்குது அந்த குழந்தை. ஓடி போய் இவங்க பிடிச்சிருக்கிறாரு. குமார் போய் பிடிக்கலன்னா அந்த பொண்ணு எகிரி குதிச்சிருப்பாங்களாங்க கீழே. பொண்ணு பிடிச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுதாங்க. விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பாவே அடிக்கிறது, பரண்டுறது. அவங்க அப்பாவை பரண்டி கையில எல்லாம் ரத்தமா இருக்குதுங்க. அப்பா எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப குமார் வந்து பயந்துகிட்டே, ஐயா எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது, இப்போ அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா விபூதி எடுத்து அந்த பொண்ணு மேல போட்டிருக்கிறாருங்க. ஒரு சாட்டை மாதிரி எடுத்து அந்த குழந்தைய போட்டு அடிச்சிருக்கிறாருங்க. ஒரு அடி அடிச்சோடனே அது உட்கார்ந்து இருந்திருக்கு. வேணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட குரலே அது கிடையாதான். அந்த சாமியாரோட உடம்புக்குள்ள முனிப்பாய்ச்சல் இருக்குதாங்க. ஒருக்குள்ள முனியாண்டி வந்துதான் அவர் சாமியாடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாராம். முனியாண்டி வந்து ஒரு அரட்டு அப்படின்னு ஒரு அரட்டாங்க. இந்த அரட்டை போட்ட உடனேயும் அந்த குழந்தை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. இந்த குழந்தை மயக்கம் போட்ட உடனேயுமே இந்த சாமியார் எந்திரிச்சு கண்ணு மூடிக்கிட்டே தாங்க எந்திரிச்சு விறுவிறுன்னு நடந்து போய் இந்த குழந்தை படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில அந்த குழந்தையோட பேக் இருந்திருக்குதுங்க. அந்த பேக்கை வெளியே எடுத்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாருங்க பால்கனி வெளியே. அதுக்குள்ள உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து உங்க பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, அதனாலதான் அது உங்க குடும்பத்தையும் வந்து ஆட்டி படைச்சிருக்குது, இப்பயே அந்த பைய எடுத்துட்டு போய் புதைச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாருங்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் குமாருக்கு வந்து எதுவுமே புரியல. அவர் கேட்கிறாரு, என்ன சாமி சொல்றீங்க, அந்த பையில என்ன இருக்கு, நீங்க புதைக்கும் போது பாத்துக்கங்க, இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க. இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, கற்குவேல் ஐயனார் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடி பின்புறத்துல வந்து மண்ணை தோண்டி அந்த பேக்குக்குள்ள இருக்கிற பொருளை வந்து புதைச்சிருங்க, புதைச்சிட்டு நான் கொடுக்குற அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி மேலே வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காருங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டும் அவர் தான் போயிருக்காங்க. பேக்கை அப்போ வரைக்கும் அவங்க திறந்தே பார்க்கலங்க. அவர் சொன்ன அந்த ஐயனார் கோயிலுக்கு போயிட்டாங்க. பின்னாடி போய் புதைக்கும் போது தான் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொம்மை இருக்குதுங்க. இப்படி ஒரு பொம்மை அந்த பொண்ணு கிட்ட கிடையவே கிடையாதான். ஆவியாவுக்கு அவங்க அப்பா குமார் வந்து ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் இப்ப டூரிஸ்ட் பிளேஸ்ல கூட அந்த பொம்மையை அவர் வாங்கி கொடுக்கவே இல்லை. எப்படி அந்த பொம்மை வந்து இந்த பேக்குள்ள வந்துச்சு? இந்த குழந்தையுமே ஒரு 2 மணி நேரத்துல நார்மலா இருக்குது. அப்புறம் தான் தெரியுது, அந்த குழந்தையே சொல்லியிருக்கிறாங்க, குணா கேவ்ல வந்துட்டு அந்த குழந்தை தொலைஞ்சு போனாங்க இல்லையா ஆரம்பத்துல, அப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓரமா நின்று தான் இந்த குழந்தை வந்து தொலைஞ்சு போயிருக்கிறாங்க. அங்கனக்குள்ள இந்த பொம்மையை வந்து எடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காம ஊருக்கு போன இடத்துல குணா கேவ்ல மரங்களுக்கு நடுவுல நிறைய குப்பை கிடந்திருக்கு. அந்த குப்பைக்கு நடுவுல தான் இந்த பொம்மை கிடந்திருக்குதுங்க. இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மா எதனா சொல்ல போறாங்களோ நினைச்சுக்கிட்டு, இல்ல திட்டுவாங்களோ நினைச்சுக்கிட்டு இந்த பொம்மையை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க அந்த குழந்தை. ஸோ இவங்க என்னைக்கு குணா கேவுக்கு போயிட்டு வந்தாங்களோ அன்னையில இருந்து தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான அமானுஷ்யம்லாம் ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு இவங்க குழந்தை தான் முக்கியம். இவ்வளவு இதை பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த தாத்தா கிட்டே அந்த பாட்டிக்கிட்டே வந்து சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வரமாட்டோம், சரவணன் கிட்டே நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க.
ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி எல்லாருமே இவங்களோட ஊருக்கு வந்திருக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு. இதை இவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக. குமாருங்கிறது இந்த பேர் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவரோட பேர் வேற, வேணான்னு சொல்லிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு பேர் சரவணா கிடையாது, வேற பேர் தான். அவருக்கு எதனா பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படிங்கிறனால அந்த ரெசார்ட்டோட நேமையுமே வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னனால தான் நான் எதையுமே மென்ஷன் பண்ணல. மற்றது எல்லாமே புனைப்பெயர்களில் சொன்னேன். ஆனால் இந்த சம்பவம் முழுக்க முழுக்க உண்மையாக நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த கதையில் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு நிறைய டவுட் இருக்குதுங்க. அந்த பாப்பா வந்து குணா கேவ்லேருந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்தனால தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அது ஓகே. அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, டிரைவர் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு நடந்த சம்பவத்துக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையே. அதை யார் பண்ணா? அந்த காரை வந்து யார் உடைக்க முடியும்? பைசனும் முட்டலை, அந்த மாதிரி அனிமல்ஸும் அதை தாக்கலை, இதை மனுஷங்களும் பண்ணலை அப்படின்னா அதை யார் பண்ணியிருப்பா? மேனுவலாக அதை யாராச்சும் அங்கிட்டு போகிற வரவங்க அங்கே தான் ஆளே இல்லையே. அது எனக்கு இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அது அவர்கிட்ட நான் கேட்டேன். என்ன சொன்னார் அப்படின்னா, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை பிரதர். அந்த நேரத்தில் எங்களுக்கு உயிர் பொழைச்சா போதும், மறுபடியும் என் குழந்தைங்க வந்து எதுலையாவது மாட்டிக்க கூடாதுங்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதனால தான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் டூருக்கு போன இடத்துல எதனா அசம்பாவிதம் நடந்துச்சு, எதனா ஒரு அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு பிரபாகரன் அஃபிஷியல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எனக்கு அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் பாய். ப்ரீ பிளான்டா முன்னாடியே எல்லாமே புக் பண்ணிட்டு ரெசார்ட், அப்புறம் அங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே புக் பண்ணிட்டு, தேவையான பொருட்களா இருப்பா வரேன். போலாமாடா டேய்? இப்படிதான்ப்பா பண்ணுறேன். நான் கையை கரெக்டாக தூக்கும் போது நேரம் பார்த்து ஆக்ஷனுங்கிறான். இவன் டைரக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து. ஓகேவான்னு கேட்டால் ஓகேன்னு சொல்லிடுறது. அதுவே எனக்கு ஒரு கியூ தான். நான் அதுலேருந்தே எடுத்து பேசலான்னு பார்த்தா அங்கே வந்துடுது ஆக்ஷனா. சரி போலாமா? நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. கம்முன்னுங்கடா, நமக்கு மட்டும் என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல. ஏரியாவில் இடியாப்பம் அண்ணன் வந்துட்டார் அதுக்குள்ளே. இல்லை கரெக்டாக நைட்டு 12:30 மணி இருக்குங்க. இடியாப்பம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க? 12:30 மணிக்கு இடியாப்பம் ஒத்துட்டு போச்சா பேய்? இப்படித்தான் பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ண முடியலை மக்களே. கேட்கும் பாரு, அமைதியாரு. புட்டுலாம் ஆமாம் பேசாமல் வாங்கிட்டு வாடா டே. அது இந்த அப்போ புட்டு வாங்கிட்டு வா, சாப்பிடுவோம். ஆமாம். அப்போ வீடியோ எடுக்க வரல, சொன்னோன்னே போகல. ஏன்டா அப்படி இருக்கிற? சரி வாங்கிட்டு வா, போ. புட்டு நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வா. ஒரு 2 வாங்கிட்டு வா. என்னப்பா? ஆமாப்பா. இந்த ஒரு அப்போ நீ என்ன திட்டு வேண்டியது அமைதியாக இருந்தியா நீ? இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஷோ எடுக்கிறக்குள்ள. சரி டேய் இருடா, கத்தாதடா. இதை கட் பண்ணுங்கடா முதல்ல. இடியாப்பம் முட்டுனோடனே கேமராவே என்னையும் தனியாக விட்டுட்டு இவங்க வாட்டுக்கு ஓட்டாங்க மக்களே. ஸ்டேஸ் பெரிய இதாக இருக்கே இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு. ஏய் வாங்கடா. இடியாப்பம் என்ன போயிட்டாரா அவரு? இன்னும் கத்திக்கிட்டு நின்னா தானே வாங்குவாங்க. இடியாப்படியாமட்டு போயிட்டாருன்னா யார் வாங்குவா? எதுக்கு? ஷோவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஏய் கட் பண்ணுங்கடா. இந்த மாதிரி நைட்டு மட்டும் வேணுங்க, லாட்ஜு வேணும், காலையில் நாங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிப்போம். இப்போது வேறு வழியே கிடையாது. அவங்க ஹில் டாப்பில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டோட ரெசார்ட்டுக்கு போய் தான். எதுக்கு? என்னை கெடுக்கிறதுக்கா? கதையை கெடுக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறான்பா. என்ன ஆனார்னே தெரில. சரி ஓகே, நைட்டு வந்துடுவான். அன்டைமில் வந்தானா என்னப்பா அது? கட் பண்ணுறான். அப்போது இவர் அவ்வளோ நேரம் தட்டினது அவங்களுக்கு கேட்கலனா என்ன அர்த்தம்?
அவங்களுக்கு கேட்கலன்னு அர்த்தம். சந்தோஷமா திருப்பி